ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிற சம் எது பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா ஸ்லோப் அண்ட் ஆங்கிள்ஸ். இப்போ 2 ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 2 ஸ்லோப்புக்குள்ள ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட 2 ஸ்லோப்போட வேல்யூஸ் என்னென்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு லைனோட ஸ்லோப் இன்னொரு லைனோட ஸ்லோப்புக்கு டபுளா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா m2 ஈக்குவல் டு 2m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி tan ஆஃப் தீட்டா என்னவா இருக்கு அப்படின்னா 1/3 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஆங்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் m2 மைனஸ் m1 ஓவர் 1 பிளஸ் m1 m2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ சம் போட போகிறோம். ஸோ m2 மைனஸ் m1 1 பிளஸ் m1 m2 ஈக்குவல் டு 1/3. ஸோ இப்போ m2க்கு பதிலாக 2m1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும், நியூமரேட்டர்ல m1 கிடைக்கும், டினாமினேட்டர்ல 2m1 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இப்போ அப்சல்யூட் வேல்யூங்கிறதுனால 2 கேஸா பிரிக்கிறோம். கேஸ் 1 m1 divided by 1 plus 2m1 square equal to 1/3. இதை ரீஅரேஞ்ச் பண்ணனா 3m1 equal to 1 plus 2m1 square. இதை இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா 2m1 square minus 3m1 plus 1 equal to 0. இது ஒரு quadratic equation. Similarly, case 2. Case 2 என்ன பண்றோம், m1 by 1 plus 2m1 square equal to minus 1/3 because absolute value takes both positive and negative value. So m1 is equal to minus 3m1 equal to minus 1 minus 2m1 square. Then இதை rearrange பண்ணி எழுதுனா 2m1 square plus 3m1 plus 1 equal to 0. So 2 quadratic equation இருக்குது. So 2 quadratic equationையும் solve பண்ணோம்னா 2 m1 values கிடைக்கும். அந்த 2 m1 values 2 m2 values கிடைக்கும். Okay, totally 4 sets of values கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. So first caseல இருக்கிற equation எடுத்துக்கலாம். 2m1 square minus 3m1 plus 1 equal to 0. Okay, so 2 நம்பரை நம்ம add பண்ணனா minus 3 வரணும், multiply பண்ணா 2 வரணும். அது என்ன மாதிரி, 2 times 1 is 2, minus 2 minus 1 is minus 3. So middle term அப்படி split பண்றோம். So 2m1 காமனா வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தா m1 minus 1 minus 1 m1 minus 1 equal to 0. இதில் காமனா வெளியே எடுத்தோம்னா 2m1 minus 1 m1 minus 1 equal to 0. So 2m1 is equal to 1. So m1 is equal to 1/2, m1 is equal to 1. So m1 is equal to 1/2 na m2 oda value twice of m1 which is 1. Okay, m1 is equal to 1 na irundhuchna m2 oda value 2. So inga irukக்கூடிய m1 m2 oda value என்னன்னு பார்த்தோம்னா half comma 1 or 1 comma 2. Okay, similarly நம்ம அடுத்த set of values பார்க்கிறோம். 2m1 square plus 3m1 plus 1 equal to 0. So 2 நம்பரை multiply பண்ணா 2 வரணும், add பண்ணனா 3 வரணும். So for that value plus 2m1 plus 1m1 அப்படின்னு split பண்ணிக்கலாம் middle term. இப்போ 2m1 காமனா வெளியே எடுக்கிறோம். So m1 plus 1 இங்கே m1 plus 1 equal to 0. So 2m1 plus 1 times m1 plus 1 equal to 0. So m1 is equal to minus half or m1 is equal to minus 1. So m1 is equal to minus half இருந்தா this implies m2 equal to minus 1.
ஸோ m1 equal to minus 1 இருந்தால் this implies m2 equal to minus 2. ஸோ இதில் இருக்கிற set of values என்ன m1 comma m2 is minus half comma minus 1 or minus 1 comma minus 2. So totally 4 sets of value. One set on the half and 1 and another second set is 1 and 2 and third set is minus half and minus 1 and fourth set is minus 1 and minus 2. So total 4 sets of slopes வந்து நமக்கு கிடைக்குது. எதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு இடையில இருக்க ரிலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கொடுக்கல. அது போக வந்து tan ஆஃப் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு டேட்டாவையும் யூஸ் பண்ணி ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். டோட்டலி 4 sets ஆஃப் ஸ்லோப்ஸ் கிடைக்குது. பிகாஸ் வந்து அப்சல்யூட் வேல்யூ டேக் பண்ணுறதுனால போத் ப்ளசன்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்துட்டு tan theta வந்து எக்ஸிஸ்ட் பண்ணும். ஸோ ப்ளஸ் வேல்யூக்கு 2 வேல்யூ கிடைக்குது, மைனஸ் வேல்யூக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.